G3 செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார். எந்தெந்த கல்லூரியில் சேர்ந்து என்ன படிக்கலாம்? மாணாக்கர்களுக்கு கல்வித்துறை நிபுணர்கள் வழிகாட்டுவார்கள். மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் விளக்கம். இனி விரிவான செய்திகள். கரூர் அடுத்த தாந்தோணிமலை பகுதியில் செயல்படும் அரசு கலை அறிவியல் கல்லூரி கூட்ட அரங்கில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் என் கல்லூரி கனவு என்ற தலைப்பில் +2 முடித்த மாணாக்கர்களுக்கு கல்லூரியில் சேர்வதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் 2ஆம் கட்டமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகர் சண்முக வடிவேல், மாவட்ட வருவாய் அலுவலகர் கண்ணன், ஆதிதிராவிடர் நலத்துறை திட்ட ஆலோசகர் ராஜா ஜெகஜீவன், முதன்மை கல்வி அலுவலகர் சுமதி, உயர்கல்வி வழிகாட்டும் நிபுணர்கள் கிறிஸ்துராஜ், இளையராஜா மற்றும் கிறிஸ்துராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் +2 முடித்த மாணவ மாணவிகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 300 பேர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், பொதுவாக வசதி வாய்ப்புடன் படிக்கும் மாணவர்களுக்கு அவர்களது பெற்றோர்கள் முன்கூட்டியே செய்தி கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் உங்களை போன்ற ஏழை எளிய பெற்றோர்கள் பெற்ற நீங்கள் கஷ்டப்பட்டு 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து இந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளீர்கள். உங்களை போன்றவர்கள் உயர்கல்வி பெற்று வாழும் சமுதாயத்தில் வெற்றியாளர்களாக உருவாகுவதற்கு தமிழக அரசு வழிகாட்டுவதற்காக என் கல்லூரி கனவு என்ற தலைப்பிலேயே உயர்கல்வி பயில்வதற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடத்தி வருகிறது. நீங்கள் எல்லாம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசின் பல்வேறு சலுகைகளை பெற்று இன்று இந்த அளவுக்கு உயர்ந்து வந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். அதே போல கல்லூரி வாழ்க்கையிலும் உங்களுக்கென்று தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து கொடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் கல்லூரியில் அரசின் திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்று கூறிய அவர், இங்கு வந்திருக்கும் உயர்கல்வி பயில வழிகாட்டும் நிபுணர்கள் எந்தெந்த கல்லூரியில் சேர்ந்து எந்த படிப்புகள் படிக்கலாம் என்பது குறித்து உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார் என தெரிவித்தார். G3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். +2 பாஸ் பண்ணுகிறவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 3500 பேருக்கு மேலாக பாஸ் செய்துள்ளார்கள். உங்கள் தாய் தந்தையர் ஏதோ ஒரு கூலி வேலை செய்து அன்றாட வாழ்க்கையை கடத்துவதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய பின்னணியில் இருந்து வந்திருக்கிறீர்கள். அதனால் இந்த கல்லூரி கனவு திட்டத்தை அரசு செயல்படுத்தி முக்கியமாக அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு இதை கொண்டு செல்லுங்கள் சொல்லி இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். நமது ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலம் பார்த்தீர்களானால் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பள்ளிகளிலேயே பல்வேறு இலவச திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. பிறகு அவர்கள் தங்கி படிப்பதற்கு விடுதிகள், அங்கு உணவு, உடை, புத்தகம், ஸ்டேஷனரி போன்ற அனைத்துமே உங்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலம் 6ஆம் வகுப்பிலிருந்தே அனைத்து வகுப்புகளுக்கும் உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. அது உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கல்வி. அதேபோல் நீங்கள் கல்லூரியில் சேருவது என்றால் இங்கு வருகை புரிந்திருக்க சிறப்பு பேச்சாளர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் எந்தெந்த கல்லூரியில் என்னென்ன பாடத்திட்டங்கள் உள்ளன அப்படிங்கிறது. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.